அப்போ இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களை மகிழ்ச்சியாக்கும், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ஒரு ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச் பிளெஸிங்காக இருப்பாங்க, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்னொன்று இட் இஸ் a symbol of productivity. இந்த ஒலிவு மரம்ன்றது கனி தர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்குமா, ஆனால் கனி தொடங்கினதுலேருந்து ரொம்ப நாள் கனி தரும். கனி தந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ரொம்ப சொல்கிறாங்க, இந்த ஒலிவு மரத்தை போல கனி தந்துக்கிட்டே இருக்கிற மரத்தை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில நேரம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே கனி தந்துக்கிட்டே இருக்குமா. எது? இந்த ஒலிவு மரம். இட்ஸ் ஆல்சோ சிம்பிள் ஆஃப் லான்ஜெவிட்டி, நீண்ட காலம் நிலைத்திருக்கிறது என்பதை குறிக்குது. ஒலிவு மரம் மற்ற மரங்களை விட நூற்றுக்கணக்கான வருஷம் இருக்குமா. சொல்றாங்க சில மரங்கள் இஸ்ரேல் தேசத்துலலாம் ஒலிவு மலைன்லாம் இருக்குல்ல, கெத்செமனே தோட்டத்துக்கு பக்கத்தில் அங்கெல்லாம் நிறைய ஒலிவு மரங்கள் இருக்கான். அந்த சில ஒலிவு மரங்கள் சில 1000 வருஷங்கள் அப்படியே நிற்குதான். சில 1000 வருஷங்கள், 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம்லாம் இருக்குதுன்றாங்க ஒலிவு மரங்கள். எப்படி அவ்வளோ காலமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. நமக்கு வயசாகிற மாதிரி அந்த மரத்துக்கும் வயசாகுது. ஆனால் பெற்றோர் ஆகிய நமக்கு வயசாகுதோ, ஆனால் நமக்கு பிள்ளைகள் பெறுதோ, அந்த மாதிரி இந்த ஒலிவு மரத்தை சுற்றி ஒலிவு மர கன்றுகள் வளர தொடங்குமா. மெயினாக அந்த மரத்தூண் இருக்கும், அதை சுற்றிலும் இது போய் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் போய் வாஸ்து பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரம் இங்கே வளர்றதை காட்டிலும் கீழே வளருமா. ரூட்ஸ், வேர்கள் ஆழமாக வளர்ந்து அந்த வேர்களிலிருந்து இந்த மெயின் மரத்தூணை சுற்றி ஒலிவு மர கன்றுகள், சின்ன சின்ன கன்றுகள் எழும்பும். இதனுடைய ரோல் என்னவா, இந்த மரத்துக்கு வயசாய் அல்லது இந்த மரத்தை யாராவது வெட்டிட்டாங்கன்னா இது உடனே மேலே இருக்கிறது தான் வெட்ட முடியும், கீழே வேற வெட்ட முடியாது. அந்த வேர் இன்னும் இருக்குது, அந்த வேர்லேருந்து வந்த அந்த மரக்கன்றுகள், ஒலிவு மர கன்றுகள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இந்த மரம் திரும்ப வளர்ந்து திரும்ப கனி தருமா. உன் பிள்ளை அந்த மாதிரி இருக்குன்றாரு. நீ போனாலும் உன் பிள்ளையின் மூலமாக நீ தொடர்ந்து இருப்பாய், நீண்ட காலம் இருப்பாய். உன்னை யாராவது எதாவது பண்ணாலும் உன் பிள்ளை நீ செய்த வேலையை தொடரும். ஒட்டு மொத்தமாலாம் வெட்டிலாம் போட முடியாது. ஏன்னா இப்படி மட்டும் வளரல, வேறு ஆழமாக வளர்ந்துருச்சு.